இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் காலை இனிய வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள். கொஞ்சம் லேட்டா போயிடுச்சு, அதனால நம்ம வர முடியாத காரணத்தினால எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இத மன்னிச்சுக்கணும், எல்லாரும் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்காக. அப்புறம் இந்த படத்தை பத்தி கொஞ்சம் பேசுறேன். இது ஒரு 2-3 மாசமாவே கொஞ்சம் பிரேக்கிங் நிறைய இருந்துச்சு. செகண்ட் ஆப்ஷன் நம்ம இந்த படத்துக்கு எல்லாருமே தலைமை தாங்குது. ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு மரியாதை நிமித்தமா இந்த RR மூவிஸோட சென்னையில நல்லபடியா நடத்தி கொடுக்கறதுக்கு எல்லாரும் எனக்கு உறுதுணையாக இருந்து பக்கபலமாக இருந்து நல்லபடியா எனக்கு முடிச்சு கொடுங்க. ரெண்டாவது, இந்த படத்துல கதாநாயகர், ரெண்டாவது கதாநாயகி அவங்களெல்லாம் ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காங்க. அப்புறம் இசையில் பாத்தீங்கன்னா தளபதின்ட்டு அவர் நிறைய என்கிட்ட திட்டு வாங்கியிருக்காரு. இசையை நல்லா அமைஞ்சிருக்குது. நிறைய திட்டு நேற்று நைட்டு கூட வாங்கியிருக்காரு, என்கிட்ட திட்டு வாங்கியிருக்காரு. நல்லா அமைஞ்சிருக்கு. இதோட படத்தோட முக்கியமா எல்லாருமே இந்த கமிட்டிலையும் சரி இந்த படத்திலையும் சரி இல்லை சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுமாதிரி நல்லபடியா இந்த படம் வெற்றி விழாவை நோக்கி போறதுக்காக எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். எனது நண்பரும் யாபூப் கான், அவர் இணை தயாரிப்பாளர், அவரும் இந்த படத்துக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அதில் அவரையும் இந்த மேடையில் உட்கார்ந்ததுக்காக, என்னோட பயணம் செஞ்சதுக்காக அவரையும் நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்தது மாம்பழம் ரவி அண்ணன் அவர்களையும் என்னோட குருநாதன்னு வச்சுக்கலாம். குருநாதர் தான். அதாவது நடிகர் திலகத்தோட அடுத்தது படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு உதாரணமாக அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் தான் அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்றோம். அடுத்து மேடையில் இருக்க அனைவருக்கும் எனது இனிதான மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அடுத்த படத்துக்காக உண்டான நம்ம ரெடி ஆயிட்டு இருக்குது. அடுத்த படம் ரெடி ஆயிட்டு இருக்குது. துவங்குறதுக்கான உண்டான வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம். தீபாவளிக்கு பின்னாடி இந்த படத்தோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறைய எனக்கு ஒத்துழைப்பு தருமாறு என் அண்ணனை கேட்டுக்கொள்கிறேன். நல்லபடியா இந்த படத்தை முடிச்சு தரணும். அவ்வளவுதானே. இந்த RR மூவிஸோட வெற்றிக்கு பின்னாடி வெங்கட் PRO அவரும் நிறைய வேலை பார்த்திருக்காரு. PRO அவர்களையும் இந்த சப்ஜெக்ட்ல மெயின் கடைசியா நம்மளுக்கு இந்த படத்தை வெற்றி வாய்ப்பு தந்ததுக்கு PRO ஒரு காரணமாக இருக்கிறாங்க. இந்த மீடியால எல்லாருமே எல்லாமே சிறப்பா பண்ணி கொடுத்துறீங்க. இந்த படத்தை நல்லபடியா வெளியிடுறதுக்காக மீடியாவோட ஒத்துழைப்பு நிறைய தேவைப்படுது. அடுத்த படங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மீடியா சப்போர்ட் நிறைய தேவை. நீங்க எங்களுக்காக எங்க டீமுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணணும். மீடியாஸ் எல்லாமே என் அன்பார்ந்த வேண்டுகோள். நான் கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறேன் RR மூவிஸ்ல. ரெண்டாவது நம்மளோட ஆபீஸ் துபாயில இருக்குது. இந்த படங்கள்லாம் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு தருவதற்கு எல்லாம் உள்ள இறைவனையும் உங்களோட மீடியாவோட நட்பு ரீதியாக எனக்கு நிறைய தொடர்பு கொண்டு இந்த படத்தை நல்லபடியா வெளியிடுறதுக்காக உண்டான வாய்ப்புகளை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் சார். அனைவருக்கும் நன்றி 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 சார். எல்லாருக்கும் வணக்கம். இல்ல நான் ரொம்பலாம் பேச போறேன். இங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படத்தோட சாங்ல நான் நல்லா இருக்கேன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பட் எனக்கும் ஹீரோக்கும் மட்டும்தான் தெரியும். ஒரு ஷார்ட்லயும் நாங்க இது வெயில் கொளுத்துது, நம்ம எப்படி கண்ணை திறக்க போறோம் ஒன்னும் தெரியல அப்படியெல்லாம் பேசி ஷார்ட் வரும்போது ஏதோ நாங்க 2 பேரும் சிரிச்சு ஓகே ஃபைன் ஷார்ட் வந்துருச்சு அப்படின்னு இந்த சாங் பண்ணும்போது நாங்க 2 பேரும் ஸ்பெஷலி ஹீரோ
காலையில ஆரம்பிக்கும் போது ஒரு கலர்ல இருந்தாரு, ஈவினிங் வரத்துக்குள்ள அப்படியே கலர்லாம் மாறி நீங்க யாருன்னு எனக்கு தெரியலங்கன்னு சொல்ற அளவுக்கு நாங்க 2 பேரும் காஞ்சு அப்படி பண்ண அந்த சாங். பட் இட்ஸ் கம் அவுட் சோ பியூட்டிஃபுல்லி. தேங்க்யூ டைசன் ராஜ் சார், சூப்பரா இருக்கு சாங். அண்ட் லிரிக்ஸ் ஆல்சோ மேம், பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். ஸோ தேங்க்யூ. அது நம்ம ஸ்க்ரீன் பின்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஸ்க்ரீன்ல இப்படி அழகா தெரியும் போது ஒரு அப்பாடி, என்னதான் நம்ம வந்து எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அது ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வேற மாதிரி இருக்கு. அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, ஸ்டேஜ்ல இத்தனை பேர் வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜன் சார் இதோட என்னோட எத்தனாவது ஆடியோ லான்ச் வராருன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஐ எம் சோ தேங்க்ஃபுல். அவர் எல்லா ஆடியோ லான்ச்சஸ்க்கும் வராரு. ஸோ அது பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ரிலீஸ் அப்பவும் நீங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆர்ஆர் மூவிஸ் அவர்கள் இணைந்து ஆர்ஆர் மூவிஸ் ராமகிருஷ்ண ராஜா, ராமநாதன் நகரத்தார் தயாரிக்கும் இந்த ராஜா வீட்டு கண்டுகுட்டி என்ற படம் என்று நம்ம ரிஹர்சல் பார்த்தோம். நம்ம வந்து ட்ரெய்லர் பார்த்தோம். பொதுவாக தமிழ் ஃபீல்டில் ராஜான் எந்த படம் வந்தாலும் அது வெற்றி அடையும். அதுக்கு நான் சொல்றது என்னுடைய இதய தெய்வத்தினுடைய படத்தை ஒரு 5 படம் சொல்றேன். எங்கள் தங்கராஜா, எங்க ஊர் ராஜா, ரோஜாவின் ராஜா, வெள்ளை ரோஜா, திரையுலக ராஜா. அதனால இந்த ராஜான்னு படம் வந்தாலே அது வெற்றி. அதனால அவருடைய ஆசீர்வாதத்திலையும் நம்மள மாதிரி ரசிகர்களுடைய ஆசீர்வாதத்திலையும் இவங்களுடைய உழைப்பாலையும் இந்த படம் மேன்மேலும் வெற்றி அடைந்து அவர்களுக்கு அதிகமான லாபத்தை தந்து ஒரு நல்பெயர் எடுக்குமாறு எல்லாம் அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஜெய் ஹிந்த். இசை தளபதி டைசன் ராஜ் இசையிலே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி படம் சீரோடும் சிறப்போடும் சிறப்பு கலந்த எழுச்சியோடும் இன்று எல்லாம் நடைபெற்றது. இன்று போல் என்றும் பல்லாண்டு வாழ்க என்று வேண்டி வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் நிறைய படங்களை பண்ண வேண்டும் என்ற ஆசையோடு விரும்புகிறேன். வணக்கம். ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர் ஓகே. எங்கள் டைரக்டர் இருந்தாவே கொஞ்சம் பயம் எனக்கு. மிரட்டுறாரு பார்த்தீங்களா இங்கே. ராஜாவின் கட்டொட்டி ரொம்ப அருமையாக வந்திருக்கு அந்த படம். பாடல்கள்லாம் ரொம்ப பிரமாதம் பண்ணிருக்கேன். அவர் இப்போ நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், சமத்துவமே நட்புன்னு. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு பாடல்கள். அவர் இந்த படத்தில் வந்து ஒரு இசையமைப்பாளர்னு மாத்திரம் கிடையாது, இந்த படத்தில் எல்லா வேலையும் இந்த மேடை வரலைக்கும் அவருடைய உழைப்பு இருக்கு. நிச்சயமா வந்து இந்த படம் பெரிய வெற்றியான, அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ணன் அவங்க ரொம்ப நம்பிக்கையோட இந்த படத்தை ஒரு அண்டர்டேக் பண்ணி இதை வந்து ஸ்கிரீன் கொண்டு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ராசா வீட்டு கண்ணுக்குட்டி வந்து ஒரு எப்பயுமே ஒரு கண்ணுக்குட்டினாவே அது துள்ளி குதிச்சு ஓடும், அதை பிடிக்கிறதே கஷ்டம். நிச்சயமா இந்த ராசா வீட்டு கண்ணுக்குட்டியும் வெற்றி படமாமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த அன்பின் முகவரி படம் நான் தயாரிக்கல, அது சுப்பையான ஒருத்தர் தயாரிச்ச படம். அது அன்பின் அடையாளம் எடுத்துக்கலாம். திரைப்பட விநியோக சங்க தலைவர் கே ராஜன் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் திரு பேரரசு அவர்களே, இல்ல சார் டக்குன்னு பேரே மறந்து போச்சு. இந்த படத்தின் தயாரிப்பாளர் அவர்களே, கதாநாயகன் அவர்களே, கதாநாயகி அவர்களே, இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் செய்ய வந்திருக்கும் திரு ராமநாதன் அவர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம், இல்லை மதிய வணக்கம்னு சொல்லிக்கலாம், ஏன்னா 12 மணி ஆக போகுது. இந்த படத்தில் வந்து இப்போ காலையில் இந்த ஃபங்க்ஷனில் வெங்கட்டோட அழைப்பேற்று இங்கே வருகை தந்ததில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். சால்வா அணிவிக்கிற வைபவம் நடந்தது. கதாநாயகி காயத்ரி அம்மாவுக்கு வழக்கம் போல கே ராஜன் தான் சால்வா அணிவிச்சாரு. அவருக்கு மட்டுமே இந்த வயசுலையும் கொடுப்பேன்னு அவருக்கு மட்டும்தான் இருக்கு, ஸ்டேஜில் வேற யாருக்கும் இல்லை. அந்த கதாநாயகி சாலை அணிச்சோடனே அவர் நல்லா சிரிச்ச முகமாக இருக்கிறாரு. அதனால இன்னைக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து மீடியாவுக்கு சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆர் வி உதயகுமார் சார் அவர்களும் பேரரசு அவர்களும் இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்குனே பிறந்தவங்களா இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி படங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்றது வந்து ஒரு தங்களோட கடமையா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கேள்விப்பட்டு இதை நான் சொன்னதும் 10 பேர் கை தட்டிங்க, ரொம்ப நன்றி.
ஜாக்குவா தங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டைசன் ராஜ் வரும்போதே அவருக்கு பட்டம் கொடுத்துட்டாங்க, இசை தளபதின்ட்டு. அதுக்கு ஒரு தடவை அவருக்கு கைத்தட்டுங்க. ஏன்னா படத்துல பாட்டு எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி கதாநாயகன் ஆதிக் சிலம்பரசன் நல்ல படத்துல நல்ல சுறுசுறுப்பா ஆடி இருந்தாரு. டூயட் காட்சியெல்லாம் நல்லா கட்டி பிடிச்சு பிறண்டாரு. ஆனா மைக்கில் பேசுங்கன்னா மட்டும் பயப்படுறாரு. ஹீரோயின் கூட டூயட் படம் மட்டும் நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு. அதனால அவர் நல்ல சிறப்பா பெருசா வருவார் அவரு. அதே மாதிரி உட்கார்ந்த உடனே கதாநாயகியும் பிரிச்சுட்டாங்க சேர் இல்லாம. அதனால ஹீரோயினி கொஞ்சம் ஃபீல் பண்ணி உட்கார்ந்துருக்கு, ஹீரோ கூட பிரிச்சுட்டாங்களேன்ட்டு. இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி படம் நம்ம போக்கிரி ராஜா மாதிரியும் ராஜாதி ராஜா மாதிரி ரஜினி படம் ஓடின மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இன்னைக்கு இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில சிறு முதலீட்டு படங்கள் ஓடினாதான் திரைப்பட தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். வருஷத்துல 250 படம் வருது. இந்த 250 படத்துல 25 படம் தான் வெளியில தெரியற மாதிரி படங்கள். மீதி 225 படங்களும் இந்த மாதிரி நியூ ஃபேஸ் நடிச்ச படம் தான் வந்துட்டு இருக்குது. அந்த நியூ ஃபேஸ் நடிக்கிற படத்தை எடுக்கிற ப்ரொடியூசரால தான் இன்னைக்கு பெப்சி தொழிலாளர்கள் வேலை வாய்ப்போட இருக்கிறாங்க. அதனால இந்த புதுப்பட தயாரிப்பாளருக்கும் இதை எடுத்து ரிலீஸ் செய்யற ராமநாதன் அவர்களுக்கும் இன்னொரு தடவை கைத்தட்டி நம்ம வாழ்த்தை தெரிவிச்சுக்கலாம். இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடணும். இதுக்கு வியாபார தளங்கள் நிறைய இருக்கு. ஒரு திரைப்படத்திற்கு 26 விதமான வியாபாரம் இருக்குது. ஆனா ஒரு அவேர்னஸ் இல்லாம தயாரிப்பாளர் படம் எடுத்தோம், ஏதோ தியேட்டர் ரிலீஸ் பண்ணோம், ஆடியோ விற்கல, ஓடிடி விற்கல, சேட்டலைட் விற்கலன்ட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த வியாபாரம் பண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டிய சில நிறுவனங்கள் புதுசா வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தியேட்டர்ல இருந்து எல்லா வியாபாரம் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ஆடியோ பிசினஸ் எடுத்துக்கிட்டாலே அதுல பாத்தீங்கன்னா விஷுவல் நம்ம அடிச்சு கொடுத்துட்றோம் ஆடியோ பிசினஸ்ல. ஆனா ஓடிடி சேட்டலைட் விற்கும் போது ஆடியோ கம்பெனிக்காரன் என்ஓசி வாங்கி கொடுத்தாதான் அந்த படம் போட முடியுது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் சட்ட சிக்கல்லாம் கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறோம். ஸோ அது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு வியாபாரங்கள்லாம். அது சரியான ஆளுங்கிட்ட சரியான சினிமா சம்பந்தப்பட்டவங்கிட்ட கேட்டுக்கிட்டு இதுக்கான வியாபார தளங்களை நீங்க உருவாக்கி அது மூலமா அக்ரிமெண்ட்லாம் அடிச்சு பண்ணீங்கன்னா உங்க படம் சேஃபா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தயாரிப்பாளர் படம் போட்டு படம் எடுக்கிறாரு. ஆனா அந்த தயாரிப்பாளர் தவிர மற்ற எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க சூழ்நிலை இருக்குது. அதை சரி பண்றதுக்கு தான் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் லோக்கல் பாடி டாக்ஸ் 8% இருந்தது. அது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க சார்பில் போய் டெப்டி சிஎம் பார்த்து பேசி 4% குறைச்சிருக்காங்க. முந்தானத்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி சிஎம் போய் பார்த்து அங்க 25% லோக்கல் பாடி டாக்ஸ் போட்டிருக்கிறாங்க. 25% லோக்கல் பாடினா 18% ஜிஎஸ்டி, 2 சேர்த்தினா 43% வரும். ₹1 43 பைசா போயிடும் கவர்மெண்ட்டுக்கு. சொன்னாலும் அந்த சிஎம் ரங்கசாமி சாரை பார்த்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து தலைவர், செயலாளர், மற்ற செயற்குழு உறுப்பினர்லாம் போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. விரைவில் ஒரு நல்ல நியூஸ் குறைச்சுட்டு நல்ல விஷயத்தை அவங்க தெரிவிச்சுட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதோட 100வது நாள்ல நம்ம மறுபடியும் பங்கேற்கணும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானமுள்ள மகன் தந்தையை சந்தோஷப்படுத்துகிறான். இசையமைப்பாளருக்கு அவருடைய மாமனார் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். இசையமைப்பாளர் சகோதரர் மரியாதை செலுத்துகிறார். இசையமைப்பாளர் அவருடைய மச்சான் பாரின் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். கைப்பிடிப்பார். ஞானமுள்ள மகன் தந்தையை சந்தோஷப்படுத்துறான் அப்படி வார்த்தை இருக்குது. இவன் சின்ன வயசுல இருந்த
என்னுடைய மகன் டெய்சன் ராஜ் இசை 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 சொல்லி ஒரே ஆர்வமா இருப்பான். நான் அவனை திட்டுவேன், இசையெல்லாம் சோறு போடாதுடா, நான் சொல்ற வேலையை செய்டா அப்படின்னு சொல்லுவேன். இல்ல, என் பேச்சே கேட்க மாட்டான். ஆனா இப்ப பார்க்கும்போது அவ்வளவு உயரத்தில் போகும்போது அப்பெல்லாம் திட்டம் நான் இசையை பத்தி. இப்ப அவ்வளவு உயரத்துக்கு போகும்போது நான் அவனை வாழ்த்தாம இருக்க முடியாது. அருமை மகனே, இன்னும் நீ உயர உயர போவாய், அநேக படங்களுக்கு இசையமைப்பாய். மேடையில் இருக்கும் அத்தனை திரையை சேர்ந்தவர்களும் உனக்கு ஆதரவு கொடுப்பார்கள், பயப்படாது. ஆகவே இந்த நாளிலே என்னுடைய மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த டாக்டர் ராஜா அவர்களுக்கு, இன்னும் அவனோடு கூட சேர்ந்து பணியாற்றிய அத்தனை இசைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வெற்றி விழா கொண்டாடும் நம்பிக்கையோடு இருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் என்று வாழ்த்துகிறேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி படத்தை வெற்றிக்கு வாழ்த்த வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்ட அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, ஊடக நண்பர்களே, மேடையிலே மனம் திறந்து வாயார வாழ்த்த வந்திருக்கிற இயக்குனர் சங்க தலைவர் தம்பி உதயகுமார் அவர்களே, செயலாளர் பேரரசு அவர்களே, மற்றும் இந்த படத்தில் கதாநாயகன் நடித்த அருமை சகோதரர்களே, திரைப்பட தயாரிப்பாளர் டாக்டர் ராஜா ராமநாதன் அவர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். படத்தின் இசையமைப்பாளர் டைசன் நல்லா பண்ணிருக்கார். எதிர்பார்த்து வந்தது வேற, இங்க கேட்டு மகிழ்ந்தது வேற. ஏதோ சுமாரா இருக்கும், அப்படிதான் நாங்க போவோம். நான், பேரரசு, உதயகுமார் எல்லாம் சிறுமுதிரை படம், பல படங்கள் ரொம்ப நல்லா பண்றாங்க. புது இயக்குனர்கள் தம்பிங்க கொடுக்கிற வசதியை வச்சு ரொம்ப நல்லா பண்றாங்க. அதை என் தம்பி உதயகுமார், பேரரசு, நான் மனம் நிறைந்து வாழ்த்துவோம். ஏன்னா அவங்க எல்லாம் வரணும், பெருசா வரணும், சினிமா வாழணும், அதுக்காக தமிழ் சினிமா வாழணும். இப்ப இதுல எனக்கு மகிழ்ச்சி என்னன்னா, டைசன் ராஜ் அத்தனை பாட்டும் நல்லா இருந்தது. காதல், குத்துப்பாட்டு எல்லாமே கேட்கும்படி இருந்தது. அந்த தம்பிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மட்டும் இல்ல, அருமை தம்பி டாக்டர் ராஜா ராமநாதன் வீட்டு கண்ணுக்குட்டி கூட. அவர் நல்ல மனசு, படத்தை தயாரித்து ரிலீஸ் பண்ண வந்திருக்கார். தமிழ்நாடு எப்பவுமே நல்ல படங்களை வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. சமீப காலமா பார்த்தா பல பெரிய ஹீரோக்கள் படம் கூட ஃபெயிலியர் ஆயிருக்கு, பல படங்கள். ஆனா சிறுமுதிரை படங்கள், சில படங்கள் பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அதுல இந்த குடும்பஸ்தன், அதான் அந்த மாதிரி ஒரு 10-15 படம் இந்த ஒரு வருஷத்துல சின்ன படம்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு. இந்த படமும் பெரிய படம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஹீரோ ஹீரோயினி. இத மெயினா நான் வாழ்த்த வந்தது என்னன்னா, தமிழர்கள், ஹீரோயின் தமிழச்சி, ஹீரோ தமிழர். எனக்கு தமிழ்நாட்டில் முதல்ல தமிழர்கள் வர வேண்டும். தமிழர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டால் பிற மாநிலத்தவர் வரட்டும், நம்ம யாரையும் வேணாம்னு சொல்ல. ஆனா என் தமிழர்கள் இயக்குனர் ஆகணும், ஹீரோ ஆகணும், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் ஆகணும். தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடைத்த பிறகுதான் அடுத்த மொழிக்காரர்கள் தேவைப்பட்டால்
இங்கே பஞ்சம் ஏற்பட்டால். அந்த வகையில் சிறுமுதிர் படங்கள்லாம் சிறப்பாக எடுக்கிறாங்க. பல படங்கள் வெற்றி பெறுது, பல படங்கள் தோல்வி அடையுது. ஆனால் சிலர் அக்கறை இல்லாமல் பண்ணுறாங்க. ஏன்னா சமீபத்தில் இப்போ பெரிய தீபாவளி பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு பண்டிகை, வீட்டில் தாய்மார்கள் பெரியோர்கள் நல்லா செலவு பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நல்ல படம் பார்த்தா, ஒரு ஹீரோ படம் பார்த்தா அந்த தீபாவளி திருப்தியாக இருக்கும். இப்போ இந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா எந்த பெரிய ஹீரோ படமும் வரல, எல்லாம் சின்ன ஹீரோக்கள் படங்கள். ஆனால் வெற்றி பெறணும், அந்த படம்லாம் பெரிய படமாகணும். இந்த டைரக்டர் படத்தை நல்லா பண்ணியிருக்கார், கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த டைரக்டர் இதில் வெற்றி பெற்றால், இந்த படம் டைரக்டர் ஒவ்வொரு படமும் சரி, படம் வெற்றி பெற்றால் யாராலன்னா டைரக்டரால் தான், ஹீரோவால இல்லை. அப்புறம் தான் ஹீரோ எல்லாம். டைரக்டருடைய பெரும் முயற்சி, அறிவுத்திறன், ஆற்றல் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு படத்தை வெற்றி பெற வைக்குது. அந்த படம் வெற்றி பெற்றா அடுத்து அந்த ஹீரோ டைரக்டர் சின்ன பட தயாரிப்பாளர் கிடைப்பாருன்னா கிடைக்க மாட்டார். பெரிய ஹீரோக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய வெற்றி பெற்ற ஹீரோக்கள் அந்த டைரக்டர் தூக்கிடுறாங்க. லோகேஷ் கனகராஜ் மாநகர்னு ஒரு படம் பண்ணார், நல்லா இருந்தது. அவர் அப்ப கண்டுக்கல யாருமே. பிறகு கைதின்னு ஒரு படம் பண்ணார், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தூக்கிட்டார் அவர், அப்புறம் ரஜினி சார் தூக்கிட்டார். இப்படி வெற்றி பெற்ற டைரக்டர்களை மறுபடியும் அவங்க சின்ன பட தயாரிப்பாளர்கள் வர்றதே இல்லை. இதுக்கு பெரிய ஹீரோ இப்போ என்னுடைய பேரரசு விஜய் வச்சு 2 படம் பண்ணார், பெரிய படம். திருப்பாச்சி, இன்னொரு படம் சிவகாசி. திருப்பாச்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிக்சர். என்னுடைய அருமை தம்பி உதயகுமார் எத்தனை வெற்றி படம், ரஜினி சாரை வச்சு படம், கார்த்திகை வச்சு படம், பெரிய பெரிய படங்கள், வெற்றி படங்கள். பட் அந்த சிறந்த இயக்குனர்களை அந்த பழைய ஹீரோக்கள் யாருன்னா கண்டுக்கிறாங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ வெற்றி பெற்ற டைரக்டர் தான் வேணும், எல்லா திறமையும் படைத்தவர்கள். ஆனால் அவர்கள் வாழ்வை இன்னைக்கு சின்ன படங்களை வாழ்த்த வந்திருக்காங்கன்னா தன்னுடைய பெரிய அனுபவங்களை கொண்டு உங்கள் படமும் பெரிய படமாக வேண்டும் என்கிற நல்ல மனசோடு இங்கே வாழ்த்த வந்திருக்கிற எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹீரோ ஹீரோயினி நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க நல்ல எதிர்காலம் இருக்கு என்பதை சொல்லி தயாரிப்பாளர் அடுத்த ஒரு படத்தை கூட அனௌன்ஸ் பண்ணிட்டார். ராஜா ராமநாதன் தம்பி, இந்த படம் வெற்றி பெற்று இது பணமெல்லாம் திரும்பி வந்து அடுத்த படமும் வெற்றி பெறணும். தமிழ் திரையுலகில் நல்ல படங்கள்லாம் நீங்கள் எடுக்கணும், எடுப்பீங்க. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அத்தனை கலைஞர்களை வாழ்த்தி வந்திருக்கிற பெரியோர்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழால் எல்லோரையும் இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். நமது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி திரைப்படத்தில் தம்மா துண்டு இதையோ அது சொல்லும் நம்ம கதையோ, அப்படிப்பட்ட வார்த்தை பொருந்திய ஒரு அழகான நாட்டுப்புற கரகாட்ட பாடலை எனக்கு கொடுத்தமைக்கு மனமார்ந்த நன்றி. நம்ம தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், எனது அருமை நண்பர் டைசன் அவர்களுக்கு, நாங்களாம் ஒரே ஏரியாவில் தான் இருக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பு பெருமக்களையும் இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி சின்ன படங்கள் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையணும். அந்த சின்ன சின்ன படங்களை நோக்கி பல கலைஞர்கள் ஊரை விட்டு வந்திருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன். இது வரைக்கும் ஒரு 60 படங்கள் பாடியிருக்கிறேன், ஒரு 10 படங்கள் நடிச்சிருக்கிறேன். ஆனாலும் இந்த படத்துல பாடியிருக்கிறது எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். எங்கள் போன்ற கலைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வை தருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பெருமக்கள் எல்லோரையும் இருகரம் கூப்பி வணங்குகின்றோம். படத்தை வெற்றியடை செய்யுங்க. பத்திரிகை தோழர்கள், திரையிசை கலா ரசிக பெருமக்கள் எல்லோரும் அருமையான ஒரு இந்த திரை காவியத்தை வெற்றியடைய வைக்கணும். தொடர்ந்து பெரிய பெரிய படைப்புகள் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. தமிழ் வாழ்க. நன்றி நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நிருபர்களுக்கும், தொழில் அனைத்து கலைஞர்களுக்கும்
இன்டர்நெட் தெரிந்தவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் சொல்ல பெருமடைகிறேன். மேடையில் இருக்க அனைத்து பெரியவங்களுக்கும், ராஜா சார் அவர்களுக்கும், பேரரசு சார் அவர்களுக்கும், ஆர் உதயகுமார் அவர்களுக்கும், மைக் டைசன் அவர்களுக்கும், மைக் டைசன் தானே இல்லையா? எனக்கு ஆமாம், இருந்தாலும் நம்ம மைக் டைசனாக இருப்போம். அவங்க மாமனார் மாமனார் நல்லா பேசினாரு. அப்பா மாமனாரும் பேசுறாங்க நினைக்கிறேன். ஆனால் அப்பா நல்லா பேசினாரு இல்லையா? உங்களை எப்படி வருவாருன்னு திட்டிக்கிட்டு இருந்தாரா? இப்போ பாருங்க, வேற வாழ்த்துறாரு பாருங்க. ஆமாம், பாருங்க, இனி வாழ்த்திக்கிட்டே இருப்பீங்க. நல்லா எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா ராஜானே பாராட்டாரு. நிச்சயமா பெருசா உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. ஏன்னா ஒரு ராஜ்குமார் சார் உங்களை மாதிரி தான் வந்தார், ஆனால் எங்கேயோ போயிட்டாரு. அந்த மாதிரி நீங்களும் ரொம்ப பெரிய இடத்துக்கு வரணும்னு இந்த மனமாற வேண்டுறேன். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு ஜெயசங்கர் சார் நடிச்ச படம் அந்த காலத்தில் பார்த்துருக்கேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படமும் இருக்கணும். நிச்சயமாக ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். ராஜா வீட்டு பிள்ளை இது. ராஜா வீட்டு ஆமாம், இது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. கரெக்டு. வயசானவங்கன்னா கரெக்டாக சொல்லிட்டீங்கல்ல. ஓகே, நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன், வேலைமாள் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அது வர்றதுக்கு பயங்கர டாபிக் லேட் ஆயிடுச்சு. அதனால் எல்லாரும் மன்னிச்சிடுங்க, ஏன்னா லேட் ஆனதுக்காக. அதனால் ட்ரெய்லர் பார்க்க முடியல. இருந்தாலும் பெரியவங்க எல்லாம் பேசுனதை பார்த்தா, ஏன்னா குறிப்பாக வந்து கேரள பேசும்போது அந்த ட்ரெய்லர் பற்றி சொல்வார். அவர் எதுவும் தப்புன்னு சொல்லுவார், நியாயம்னு சொல்லுவார். அவர் பாராட்டினதை பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு பெரிய படமாக இருக்கும். சின்ன படம் பெரிய படங்கிறதெல்லாம் இல்லை, மக்கள்கிட்ட தான் இருக்குது சின்ன படமாக பெரிய படமாங்கிறது. பெரிய படம் ஒரே நாளில் ஊற்றிக்கிட்டே தான் இருக்குது. சின்ன படம் 200 நாள் ஓடின படமும் இருக்குது. இப்போ நாங்களாம் அப்போல்லாம் பண்ணும்போது 200 நாள் 300 நாள் படம் தான். நாங்கள் நிறைய படம், கிட்டத்தட்ட 2000 படம் பண்ணியிருக்கையில் ஒரு 1500 படமாவது 200 படம் தான், 200 நாள் படம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு அப்போ சினிமாவை இருந்துச்சு. இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் பிரிஞ்சிருச்சு சினிமா. எப்படி பார்க்குறாங்க, அந்த கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப இதாகிடுச்சு. ஒரு வாரம் ஓடுறதே கஷ்டமாயிருது. ஏன்னு தெரியல. அதுக்காக வந்து ஒரு முயற்சிகள் எல்லாரும் பண்ணணும். எல்லாரும் பண்ணி திரை உலகத்தை வந்து தூக்கி தரணும். அப்பவுமே நான் சொன்னேன், நான் வந்து 1 கோடி ரூபாய் தரேன், நம்ம ஒரு சேனல் மாதிரி ஆரம்பிச்சிடலாம். சினிமா எடுக்கிறத நம்ம சின்ன படங்களை வந்து ரிலீஸ் பண்ணலாம். நம்ம தேட்டர் ஒரு 100 தேட்டர்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கான முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் கேட்டேன், யாரும் ஒத்து வரல. ஏன்னா 100 தேட்டர் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னா நம்ம மெம்பர் படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணி நம்மளே அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம். ஏன்னா தயாரிப்பாளர் பணத்தை வாங்கி பீரோவில் போட்டுட்டு பேங்க்ல போட்டு ஜல்ஜா அடிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. பணம் வாங்கினா தங்கம் செய்யாது, சங்கம் செய்யணும். அந்த சங்கம் செய்யணுங்கிறத இப்போ நான்லாம் 6.5 கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் கெல்லில். அந்த 6.5 கோடி ரூபாய் மக்களுக்காக தான் கொடுக்கணும். மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான் படம் எடுக்கிறவங்களுக்கு, உண்மையாக படம் எடுக்கிறவங்களுக்கு செய்யணும். படம் எடுக்காமல் ஒரு கார்டை மட்டும் வாங்கி வச்சு நான் படம் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை இந்த இடத்துல பெப்சிக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுறேன். இந்த மாதிரி வந்து ஏமாத்துறவங்கள முதல்ல கட்டணும். இப்போ டைரக்டர் யூனியனாக இருக்கட்டும், எல்லாருமே உதயகுமார் சார் இந்த படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மானா ஏமாத்திட்டு இருக்காங்க. அதனால சினிமாவோட பேரே கெட்டு போகுது. இப்போ நான்லாம் எனக்கு நீ பார்த்தா டெய்லி ஃபோன் மேலே ஃபோன் வருது. எனக்கு இவ்வளோ 80 லட்சம் ஏமாத்திட்டாரு, 1 கோடி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு சரியான நான் செல்வமணி சார்ட்டேன் சொல்லியிருக்கேன், அது மாதிரி எதனா ஒரு வழி பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கம் வாரத்துக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடிலாம் இதோப்பா 20 வருஷம் ஒரு சங்கம் ஆரம்பிப்பாங்க, வாரத்துக்கு ஒரு சங்கம். ஏன்னா ஃப்ரீனா எப்படி லெட்டர் பேட் எப்படி கொடுப்பாங்க, சீல் எப்படி பண்ணுவாங்க, எதுக்கு ஃப்ரீ பண்ணுறாங்க? அப்போ மோசடி பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தோலுரிச்சு காட்டணும். சினிமா உலகத்தில், திரை உலகத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தி பத்திரிகைக்காரர்கள் நீங்கள் தான். இதை வந்து எல்லா உண்மையும் கொடுக்கணும். ஏன்னா மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தன் போடுறான், ஹீரோயினி தேவை உங்களுக்கு, இந்த இடத்துக்கு வந்து எங்களை பாருங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன சினிமா எடுக்கிறாங்கன்னா யாரும் போய் பார்ப்பாங்க, மோசடி பண்ணுவாங்க, நிறைய ஏமாற்றுதல். அதெல்லாம் வந்து நிச்சயமாக நீங்கள் பத்திரிகையில் வந்து வெளிச்சம் கொண்டு போட்டணும். இந்த இடத்துல தான் இதை பேச முடியும். நானும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு இப்படி சீக்கிரம் சொல்லுவேன். இப்போ இந்த படம் வந்து இதில் பண்ண டெக்னீஷியன், கேமராமேன், எடிட்டர் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கதா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக தயாரிப்பாளர் வந்து ராமநாத் சார் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். அவர் யாக்கூப் கான் அவரும் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். நீங்கள் வந்து ஒரு பெரிய அவார்டு ஒன்று பண்ணுறாங்க, அது பண்ணுறீங்க, அதுவும் ரொம்ப பெருசாக அவருக்கு வாழ்த்துக்கள். அவார்டு பண்ணுறீங்க இல்லையா? அது ரொம்ப பெருசாக அவருக்கு வாழ்த்துக்கள். சினிமா உலகத்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் சினிமா உலகத்துக்கு வந்தீங்க. உங்களுக்கு கைத்தட்டி மனமாற நாங்கள் வரவேற்கிறோம். உங்களை எப்போவுமே எங்களோட சப்போர்ட் எப்பவும் உண்டு. அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். சாருக்கும் எங்கள் தயாரிப்பாளர் அவருக்கும் வாழ்த்துக்கள். வந்திருக்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் மீண்டும் ஒரு முறை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் மனமாற உளமாற வேண்டி இறைவனை வேண்டிக்கிட்டு, எப்பவும் நான் சொல்கிற மாதிரி தான், அம்மா அப்பா சொல்கிறத கேளுங்க. கடவுள் சொல்கிறத விட அம்மா அப்பா சொல்கிறதா ரொம்ப சக்தி உள்ளது. அதை நிச்சயமாக கேளுங்க. உலகத்திலே எப்பவும் சொல்லும் போது அவங்க கூடும்போது என்ன சொன்னாங்க, தமிழ்னு சொன்னாங்க.
அந்த தமிழனா பிறந்திருக்க நான் உண்மையிலே ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏன்னா இன்னைக்கு அத்தனை யோகாவாக இருக்கட்டும் சரி, வரமக்கலையாக இருக்கட்டும் சரி, மருத்துவமாக சரி இருக்கட்டும் சரி, நம்ம சித்தர்கள், போகர்கள், திருமூலர் ஐயா, இது மாதிரி அவங்க எழுதினதுக்கு நிகர் இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அந்த மருத்துவத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வெளியிலலாம் சொல்கிறேன். அதை பார்த்து அது வந்து ஒரு துண்டை வச்சு ஒரு முதுகு வலியை சரி பண்ண முடியுது அப்படின்னா டாக்டர்ஸ்லாம் என்னை திட்டுறாங்க, ஏன் ஒரு துண்டை வச்சு எப்படி முதுகு வலி சரி பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையில் அது சரியாயிடுது. அது மாதிரி ஒவ்வொரு ஆசனமும் சொல்லும் போது அது வந்து அத்தனை நோய்களை சரி பண்ணுது. அதுக்காகவே நான் இப்போ வந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்காகவே அது சம்பந்தமாக ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த படமும் கூடிய சீக்கிரம் திரைக்கு கொண்டு வரக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். வந்திருக்க அத்தனை பேரும் வாழ்த்துக்கள் சொல்லி, என் தமிழ், என் உயிர் மூச்சு தமிழ், என் உடல் தமிழ், மறைந்தாலும் இந்த இந்த தமிழ் மண்ணில் தான் நான் இருப்பேன். திருப்பி பிறந்தாலும் இந்த மண்ணில் தான் பிறப்பேன். ஒரு பிறவி இருந்தால் திருப்பியும் மண்ணில், இந்த தமிழ் மண்ணில் தான் பிறக்கணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். யாரையோ சுரணிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் தான் போல இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி இந்த படத்தில் ஒர்க் பண்ண இயக்குனர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், எல்லா டெக்னீஷியன்களும், மற்ற படத்தில் நடித்த ஹீரோ, ஹீரோயின், மற்ற நடிகர்கள் எல்லாருமே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தான். ஏன்னா அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் பேர் ராஜா தான். அங்கே ஒர்க் பண்ண எல்லாருமே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தான். இதில் கதனை காயத்ரியை நம்ம முதல்ல பாராட்டணும், வாழ்த்தணும். ஏன்னா சினிமாவில் இன்னைக்கு இல்லாமல் போனது நன்றி. அவர் அழகாத்தான் இருக்காங்க, அவங்க இருந்தாலும் என்னை படத்தை அழகாக காட்டின கேமராமேன் மேடை கிடைச்சாங்க பத்தியில. இப்பெல்லாம் படம் முடிச்சுட்டா இப்போ யாரையும் மதிக்கிறது இல்லை இப்பெல்லாம். அப்போ ஹரிகாந்த், ஆமாம், ஓகே ஓகே, ஆமாம், வாங்க, நீங்கள் மேலே உட்காரணுமா? என் இடத்துல உட்காருக்கு வாங்க, நீங்கள் வாங்க, கதாநாயகிக்காக வாங்க, நீங்கள் எங்களுக்காக வர வேணாம். அப்போ கால்சி தர மாட்டாங்க அடுத்த இடத்துக்கு. வாங்க வாங்க உட்காரு, வாங்க, இல்லைங்க. ஏன்னா அந்த மனசு, ஏன்னா சில எங்கே ஒரு நல்ல மனசு வெளிப்படுதோ அது இந்த காலத்தில் பாராட்டிடணும். ஏன்னா அதான் இல்லை இப்போ. அதில் காயத்ரி வந்து அந்த நன்றியோட, விசுவாசத்தோட கேமரோட மேடைக்கு அழைச்சது ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஏன்னா கேட்டால் அபூர்வமாக இருக்குல்ல இப்போலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அது மாதிரி கேமரா சாதாரண ஆளுக்கு இல்லை. அவங்க அப்படியே லைட்டிங் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஹீரோ நடிப்பார், வில்லன் நடிப்பார், அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் ரைட் அடிப்பாங்க. கதாநாயகி மட்டும் இது கிட்ட போயிடுவாங்க. அப்படிமா ரொம்ப மேலே பார்த்துருவாங்க. இந்த அளவுக்கு பாரு, என்ன கதாநாயகி மட்டும் காது வைக்காத என்ன, மற்ற போடுறதில்ல. இங்கேருந்து மைக்கில் சார் கொஞ்சம் அடிப்பாங்க, கதாநாயகிட்ட அம்மா அப்படிலாம் கூப்பிடுறது, கிட்ட போயிடுறது. நானும் நிறைய பேர் கவனிச்சிருக்கேன், என்னடா அது இந்த கேமராமேனுக்குலாம் மற்றாலும் மதிக்கவே மாட்டேங்கிறேன். யாரு இவர் சார் படத்துல கேமரா போக மாட்டார், இவரே போயிடுவார். அவர் கேமரா அங்கேயே கேமரா பார்த்துட்டே இருப்பாரு, இவரு போய் அப்படிம்பாரு. அதனால கேமரா ஆமா ஆமா சுவனியா, மீனா, நதியா, கௌதமி, சௌந்தர்யா, குஷ்பு, ரூபினி, அந்த 90s 80s யார் யார் ஹைல இருந்தாங்களோ எல்லாம் இங்க கையில இருந்தாங்க. அவ்வளவு ராசியான ஆளு பாருங்க. இவர் நடிச்சு எல்லாருமே பயங்கர பீக்ல இருந்தாங்க. பொறாமல என்ன இருக்கும்ல, நாங்களும் 5 படம் பண்ணியிருக்கோம், எந்த ஹீரோயும் நெருங்கினது இல்லை, நெருங்கி விட்டது இல்லை. அது தனிக்கதை. அது எங்க நயன்தாரா, நீங்க 10 தாரா, 12 தாரா, 20 தாரா, 50 தாரா போயிடுச்சு. நம்ம வெறும் 9 தான்.
அது மாதிரி இந்த கதாநாயக கேமராமேன்கள் வந்து ரொம்ப அக்கறையா போவாங்க. நான் எல்லா படத்தையும் பார்த்துருக்கேன். என்னடா அது எங்கே பார்த்தா எல்லா கேமரா ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்ட்டு. நான் நினைச்சது அந்த கிரேஸ்ல போறாங்க அப்படின்ட்டு. அது இல்லை. கதாநாயகளுக்கு க்ளோஸ்அப் வைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா வைக்கணும். கேமரான்னு தெரியும் இந்த பொண்ணு அந்த சீன் மேலே கொஞ்சம் அப்பில் தூக்குனா அசிங்கமாக இருக்கும். அந்த ப்ரொஃபைல் கொஞ்சம் போயிட்டா ஒரு காது தெரியாது. அதெல்லாம் சில இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ கதை ஹீரோ ஆம்பளை எப்படியா தானே நம்மளுக்கு என்ன, நமக்கு கதாநாயகி இப்படி இருக்கணும், ஆம்பளை பேசிப்போம்ல. அதனால ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கதாநாயகி வந்து அழகா தெரியணுங்கிற அக்கறையில் இந்த கேமராமேனுக்கெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக பண்ணுவாங்க. அது போக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஏன்டா டயர்ட் ஆகி தொலைஞ்சோம், இந்த கேமராமேன் போயிருக்கலாமே அப்படி போனால் கூட விஜயகுமார் படத்துக்கு போகக்கூடாது இருக்கும். இங்கே பெரிய பெரிய ஜாமான்லாம் இருக்காங்க இந்த சபையில். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி இசை வெளியீட்டு விழா கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். ஒரு திரைப்படம் தயாரிக்க முக்கியமான கதை அம்சம் வேண்டும். அந்த கதை அம்சம் மட்டும் பத்தாது, அதுக்கு நல்ல ஒரு இயக்குனர் வேண்டும். அது மட்டும் பத்தாது, நல்ல ஒரு எடிட்டர், அப்புறம் மியூசிக் டைரக்டர். இந்த 4 தூண் இருந்த வரைக்கும் படம் வெற்றியாகும். அதேமாதிரி புதிய திரைப்படம், சிறு தயாரிப்பு படம் வெற்றி அடையணும். ஆனால் எல்லாரும் தயவு செய்து தேட்டரில் வந்து படத்தை பாருங்க, வெற்றி அடைவீங்க. வரும் தலைமுறைகளை, நல்ல ஹீரோக்களை, நல்ல மியூசிக் டைரக்டர்களை வெற்றி அடைய செய்யணும். என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். அடுத்து அனைவருக்கும் வணக்கம். நான் சிவகங்கா, பலரால் அறியப்படாத ஒரு பாடலாசிரியர், பெண் பாடலாசிரியர். நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எல்லா பாட்டையும் நான் வந்து உணர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வாய்ப்பு வழங்கிய டைசன் ராஜ் அவர்களுக்கு இது இல்லை. முக்கியமாக என்ன சொல்லணும்னா, இது நான் பாட்டு எழுதி கொடுத்து அவர் டியூன் போட்டார், அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். 2 சாங்குமே அப்படிதான் பண்ணாரு. குரு சார் வந்து ரொம்ப அருமையாக பாடியிருப்பாரு, சுபத்ரா ரொம்ப நல்லா பாடியிருப்பாங்க. இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து வணக்கம் சார். நன்றி. நன்றி கவிஞர் அவர்களே. தேங்க்யூ ஜீசஸ். என்னோட அப்பா அம்மா யாரும் நன்றி. எனக்கு வாய்ப்பு அளித்த ராஜா என்கிற ராமநாதன் சார், என்னோட அண்ணன், மிக்க நன்றி சார். கொஞ்சம் டைம் எடுக்க மாட்டேன், அவ்வளோ பேச தெரியாது. இந்த இசை விளையாட்டு அனைவரும் அனைவருக்கும் மிக்க நன்றிகள் சார். அடுத்த பர்த்டேக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் பாக்ஸு, மொபைல் பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணிடுங்க சார். என்னது சினிமா பாயிண்ட்ல எவ்வளோ கஷ்டங்க இருக்கு. இது வந்து ஒரு 10 வருஷம் போராட்டம்னு சொல்லலாம். நான் 2016 உள்ள வந்தேன். ஒரு 100 ஆல்பம் சாங் மேலே பண்ணிட்டேன். பட் ஆனால் இந்த ஒரு மேடை கிடைக்கிறதுக்காக ஒரு 10 வருஷம் கடினமான உழைப்பு. அந்த உழைப்பில் பங்கேற்று இந்த எனக்கு வந்து வாய்ப்பளித்த டைரக்டர் ராஜன் சாருக்கும் அப்புறமா என்னோட உறுதுணையாக இருந்த முருகன் சாருக்கு, சிலம்பரசன் சாருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு பாடல் மேடம் சிவகங்கா மேடம் சொன்ன மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது லிரிக்ஸ் கொடுத்தது, அதுக்கு டியூன் பண்ணது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் எடுத்து, அது ஈஸியாக கரெக்டாக மீட்டரில் எடுத்தது. அது டியூன் பண்ணியாச்சு. இன்னொரு பாடல் பார்த்தீங்கன்னா கண்ணன் அப்படின்ற ஒரு லிரிக்ஸ் சைட் எழுதியிருக்காரு. கற்கண்டு மழை என்ற சாங்கு, அவருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஜெகதீஷ் அவர்கள் பாடியிருக்காரு. சிங்காரி பாடல் வந்து வேலு அப்படின்றவர் பாடியிருக்காரு. 3வது பாடல் திருவிழா சாங்கு, கலக்கல் குத்தா இருக்கும். அது குரு அண்ணன் ரொம்ப நன்றிண்ணா. சுபத்ரா அவர்களும் பாடியிருக்காங்க, அவங்களுக்கும் மிக்க நன்றி. நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாகுவார் தங்கம் சார், இந்த பாடல் டைட்டிலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம். உங்ககிட்ட வந்து நிறைய முறை பேசணும். அதை டைட்டில் வழங்குறதுக்காக ரொம்ப நன்றி சார். KM ராஜன் சார், ஐயா நான் இசை இதில் பார்ப்பேன், ஆடியோ லான்ச் எல்லாமே. அவர் பேசும்போது பயமாக இருக்கும். வாழ்த்தி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி 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 சார். இல்லை, ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். சார் பேரரசு சார்,
அவரை பத்தி என்ன சொல்றது, நான்லாம் பயங்கரமான விஜய் ரசிகர். அவர் படத்தை பார்த்து இன்னும் வெறியாயிட்டு இன்னும் பயங்கரமான ரசிகரா மாறிட்டேன். மிகப்பெரிய பாடலாசிரியரும் கூட. அது திருப்பாச்சி, சிவகாசி எல்லாத்துலயும் பயங்கர சூப்பரா எழுதியிருப்பாரு சார். இயக்குனர் அந்த பயங்கரமான பீரியட், அந்த டைம் பீக்ல இருந்த சார். என்னோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்குது, ரொம்ப நன்றி சார், மிக்க நன்றி சார். உதயகுமார் சார் பத்தி என்ன சொல்றது, அழிக்க முடியாத அழியாத படங்கள். அவரோட முதல் பாடல் வந்து எழுதிருந்தா கிழக்கு வாசல்ல சார் சொல்லியிருந்தாரு, பச்சைமலை பூன்ற ஒரு சாங்கு. அதெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான சாங் எனக்கு. அது எஸ்பிபி சார் பாடணும்னு இளையராஜா சார்கிட்ட சண்டை போட்டாருங்களா. ஒன் மந்த் வெயிட் பண்ணி அவரை கூப்பிட்டு பாட வச்சிருக்காரு சார். அவரெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து தான் அந்த சாங் எல்லாம் கேட்டு எஜமான் என்ன சொல்லுது, எவ்வளவோ சாங் எவ்வளவோ படம் ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. சின்ன கவுண்டர் படம் சொல்லிட்டே போலாம் சார். ரொம்ப நன்றி சார், எங்களெல்லாம் நீங்க வாழ்த்த வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் என்னோட படம், அடுத்த படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. விரைவில் ஒரு அடுத்த மாசமே ஆடியோ லான்ச் வைக்கிற மாதிரி விவேக பாரதி சார் எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சார் வந்து முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா வசந்தம் வந்தாச்சு, வெங்கட் பிரபு சார் வச்சு பண்ணாரு. இப்போ அடுத்த படம் இப்போ நாங்கள் ரெடி ஆயிட்டு இருக்கோம். அந்த படத்துக்கும் நீங்க ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் சார். உதயகுமார் சார் வச்சு அம்மாவை ஒன்று ஃபோன் பண்ணாரு சார். அப்புறம் படத்துல நடிச்சிருக்க கதாநாயகன் சிலம்பரசன் பிரதருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. காயத்ரி மேடம் ரொம்ப தேங்க்ஸ், நல்லா பண்ணியிருக்கீங்க. இதுக்கு மேல என்ன சொல்றது. என்னோட தாய் தந்தை அது பாத்தீங்கன்னாக்கா அவர் சொன்ன மாதிரி தான் திட்டிகிட்டே இருப்பாரு, வேற எதனா வேலை செய்யறா, பிசினஸ் பாருடா. வேலைக்கு போனது சரித்திரமே இல்லை. சரி பிசினஸ் ஆச்சும் பார்த்துக்கோனாரு. இல்லப்பா வேண்டாம், நான் ஸ்டூடியோ ஆரம்பிக்க போறேன். ஸ்டூடியோ ஆரம்பிக்க போறேன், என்னடா பண்ண போற, ஏதோ பண்றேன் விடுங்க அப்படின்ட்டு. பரவாயில்ல, இந்த அளவுக்கு வந்து நின்றுட்டு ஒரு ஜெயிச்சு காட்டின ஒரு ஃபீலிங். இதுக்கு மேல லைஃப்ல என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு, இது போதும்ன்ற மாதிரி தோணுது. இல்ல போதும்னு நினைக்கல, இதோட என்ன ஒரு பெருசா இருக்க போகுது. எல்லாருக்கும் மேல எங்க யேசுராஜா பார்த்துப்பாரு. என்னோட இப்போ சினிமா ஃபீல்டுக்குள்ள வரும்போது நிறைய பினான்சியல் கஷ்டம். எந்த டைம்ல என் அப்பா கிட்டலாம் வந்து சப்போர்ட் பண்ண ரெடியா இருப்பாரு. நான் இது பண்ணிட்டு இருக்கேன்னா கூட அவரு கண்டுக்க மாட்டாரு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கும் போது அதே மாதிரி எங்களோட அங்கிள் மாமா மோகன் அங்கிள் எல்லாருமே எனக்கு உறுதுணையா இருந்தாங்க. முக்கியமா இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்த அப்புறம் எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு தெரியும். அந்த பாடல் ரெக்கார்டிங் வரணும், அந்த ஸ்டூடியோ அமைக்கிறதுல இருந்து சரி, ஒரு படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் அந்த பினான்சியல் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் அதை தாங்கிட்டு என்னோட துணையா இருந்த என்னோட மனைவி அனிதா அவர்களுக்கும் என்னோட பிள்ளைகள் ஜூபல் ஜோயல் அவர்களுக்கும் மிக்க நன்றி. வந்திருக்க மீடியா அனைவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து கொடுத்த வெங்கட் சார் அவர்களுக்கு மிக்க 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 நன்றி. ஹரிகாந்த் சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம். நன்றி நன்றி. இசையமைப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்னாங்க சின்ன படங்களுக்கு ஆதரவா ஆர்வி உதயகுமாரும் பேரரசும் எப்பவுமே, அப்புறம் ராஜன் சாரும், நாங்கள் 3 பேரும் கிட்டத்தட்ட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டா நாங்கள் 3 பேரும் 90% படங்களுக்கு, சின்ன படங்களுக்கு நாங்கள் 3 பேர் இருப்போம். இடையில அவர் கொஞ்சம் உடம்பு சுமாராக இருந்தா, அண்ணா நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு நாங்கெல்லாம் திட்டி விட்டோம். அதனால கொஞ்ச நாள் அவர் தலைமறைவில் இருந்தார். என்ன ஏதா இங்க திடீர்னு பார்த்தா இன்னைக்கு அண்ணன் வந்துட்டாரு. சூப்பர், நல்ல தெளிவா இருக்காங்க அண்ணன். அண்ணனுடைய உடல் நலத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் நீண்ட ஆயுளோடு, ஏன்னா அவரு இலவசமா குழந்தைங்களை படிக்க வைக்கிற ஒரு ஸ்கூல் நடத்துறாரு. அவரை விட உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் என்னை பொறுத்தவரையில் எங்க அண்ணன். அவரு என்னுடைய முதல் படத்திலேயே ஒரு காட்சியில நான் அவரை நடிக்க வச்சிருக்கேன்.
1988. ஸோ என்னுடைய மரியாதைக்குரிய நடிகர், திரைப்பட விநியோகஸ்தர் சங்க தலைவர், தயாரிப்பாளர், அவர் இல்லாத சங்கமே கிடையாது. அப்போ வந்து இந்த திருட்டு விசிடி, திருட்டு கேசட் எல்லாம் வெளியிட்ட டைம்ல உள்ளுக்குள்ள கடைக்குள்ள பூந்து அவனுங்களை அடிச்ச ஒரே ஆளு தமிழ் திரை உலகத்தை காப்பாற்ற பிறந்த ஒரே சிங்கக்குட்டி அவர் தான், எங்க அண்ணன் தான். அவரு உண்மையை உறக்க சொல்வார், யாருக்கும் பயப்பட மாட்டார். ஸோ உங்க மாதிரியான ஆளுமை மிக்கவர்கள் எல்லா சங்கத்திலையும் இருக்கணும். அப்பதான் அந்த சங்கங்கள் நல்லா இருக்கும், திரையுலகம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அது நடக்குமான்னு தெரியல. எங்க நம்ம தயாரிப்பாளர் சங்க ஈசி உங்க மாமனார் எங்கப்பா? அவர் இப்போ கிளம்பிடுவாரு, வந்த உடனே அவர் வேலையை முடிச்சு கிளம்பிடுவார். முதல்ல நான் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு என்னை வச்சு செஞ்சுட்டாங்க. எல்லாரும் நெஞ்சுருக என்னை பாராட்டி பாராட்டி நானே கடைசியில் பேசுறேன், விட்டுருங்கப்பா, நானே உட்கார்ந்துட்டேன். நான் மிக பிரமாதமா பேசினாங்க எல்லாரும். இந்த படத்தோட பேர் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. தயாரிப்பாளர் சார் எங்க? அவர் தயாரிப்பாளரை காணப்போ அவருக்கே போர் அடிச்சு வெளியே போயிட்டாரா? சரி பரவாயில்ல, விடுங்க. இணை தயாரிப்பாளர், உங்களுக்கு எனது வாழ்த்துகள். ஏன்னா நீங்க ஏதோ ஒரு கட்டத்தில் அவரோட சேர்ந்து இங்க வந்து நுழைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய பிரசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு வெற்றியை சேர்த்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் நகரத்தார் ராஜா, அங்க போய் கர்நாடகாவிலையும் நம்ம நகரத்தாரை விடாம அங்க வச்சு கர்நாடகா திரையுலகத்திலையும் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்து கலக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய முயற்சி இதான் முதல் தமிழ் படமா உங்களுக்கு? எத்தனை? ஓகே, இதுதான் முதல் திரைப்படம் உங்க பேர்ல வர்றது. வாழ்த்துகள். முதல் படமே சிங்கக்குட்டியா இருக்கு. அதான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி என் தம்பி சொன்னாரு பேரரசு, அது சிங்கக்குட்டியா வரணும் அப்படின்னு உங்களை மனமார்ந்த வாழ்த்துகளோட உங்களை. என்னன்னு அடுத்த படத்தோட ராஜா இல்ல, அடுத்த படம் ராணி வீட்டு செல்லக்குட்டின்னு வைங்க. அது என்ன ராஜாவையே வச்சு ராணி வேண்டாமா? கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கும்ல. சரி பரவாயில்ல, நான் ஒரு டைட்டில் சொன்னேன், ராணி வீட்டு செல்லக்குட்டி. என் படமா அது? அவர் படம். இந்த நாய்க்குட்டி பன்னிக்குட்டி இதெல்லாம் வந்து இவரு என் தம்பி. சரி, நல்ல அருமையான கதை விளக்கத்தை கதை சொல்லிட்டே இருக்கிறார. நமக்கு இது யாருக்காக கதை சொல்றாரு, எதை நோக்கி இந்த கதை செல்கிறதுன்னு நான் யோசனை பண்ணிட்டே இருக்கிறேன். ஏன்னா நம்ம பேரரசு ஒரு கதை சொன்னார்னு அதுல ஏதாச்சும் ஒரு பொடி வச்சுதான் சொல்லுவாரு. அந்த பொடி என்ன பொடின்னு என்னால இன்னைக்கு வரலும் இப்ப வரலும் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு யாராச்சும் புரிஞ்சுதா? சரி, புரிஞ்சா சரி, அது எனக்கு புரியல. ஆக மொத்தம் என் தம்பி மிக அழகா கதையை சொல்லி, அது எப்படி இந்த ஹோட்டல் கடைக்காரர் கதையை சொல்லி, ஒரு பையன் எப்படி சிங்கக்குட்டி ஆகிற, ஒருத்தன் எப்படி வந்து பன்னிக்குட்டி ஆகிறான் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த திரைப்படம் வந்து இந்த 2 பார்த்தேன் நான். மிக ஒரு நேர்த்தியான இசையமைப்பு இருந்தது, தெளிவா இருந்தது, அழகா கேட்கறதுக்கு இனிமையாகவும். பாடல் வரிகளும் அந்த அம்மா தான் எழுதியிருந்தாங்க. அந்த பாட்டு அந்த கங்காவா, சிவகங்கா, ரொம்ப சிறப்பா எழுதியிருந்தீங்க. ஆச்சரியம் என்னன்னா, அவங்க பாட்டு எழுதி கொடுத்து டியூன் பண்ணது. நான் இதுவரையிலும் பாட்டு எழுதி கொடுத்து எந்த மியூசிக் டைரக்டரையும் டியூன் பண்ணல. அவங்க போட்ட டியூனுக்கு தான் நாங்கள் எழுதணும். இளையராஜா கிட்ட போய் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் செல்லாது. நான் 90% என் படத்துக்கு இளையராஜா அவர்கள் தான் இது. பட் அவர் என்ன டியூன் போடுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அதே ஈஸியா தெரியும். ஆனா நீங்க பாட்டுக்கு டியூன் போட்டிருக்கீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துகள். அதுக்குன்னு ஒரு தனி திறமை வேணும். வரிகளுக்கு இசையமைப்பது, மெட்டமைப்பது என்பது அது கவிஞர்களை பொறுத்து. அந்த சந்தம் குறையாமல், சந்தம் பிறழாமல், வார்த்தை பிறழாமல், அந்த ஏகாரம்
தத்தகாரம் மாறாமல் அப்படியெல்லாம் முடிச்சு ஒரு கவிதை இருந்தாதான் அதை அழகா டியூன் போட முடியும். நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் அவங்க அப்பாவை பாராட்ட, அவங்க அப்பா இசையமைப்பாளரை பாராட்ட நல்லது. இப்போவாவது உங்க பையனை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓரளவுக்கு என் பேரை காப்பாற்றிடுவான்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுல்ல, சரி, நல்லது, சந்தோஷம். இந்த படத்தோட கதை எனக்கு தெரியல, ஒரு காதல் கதை. அதுக்குள்ள சார் நான் பேசட்டுமா இல்ல இதோட இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க, நம்ம கிட்ட நம்ம பேசலாமா வேண்டாமா? அவரு உன்னதான் சொல்லல, ராஜன் இல்ல, மாஸ்டர் தான். நம்ம பேசும்போது மாஸ்டர் கேட்கவே மாட்டாரு. அவர் பேசும்போது மட்டும் கத்தி கத்தி தமிழன் அப்படிங்கும்போது நாங்க கை தட்டணும். நம்ம பேசும்போது டைவர்ட் பண்றது. ஏப்பா உங்களை தான் கேட்டேன் நான். இல்ல நான் அவரை சொன்னேன். நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அது காரணம் நீங்க தான். சும்மா கலாய்ச்சேன். படத்துல நடிகர் ஹீரோ என்ன பேரு, சிலம்பரசன், ஆதித் சிலம்பரசன். நல்லா பிரமாதமா பண்ணியிருந்தார். அந்த காதல் சாங்ல அப்படி இப்படி ஒரு ரேஞ்சுக்கு போறாரு காதலை காட்டுறதுல. நல்ல நல்ல எக்ஸ்பிரஷனு தம்பி. எனக்கு பிடிச்சது இவருடைய டான்ஸ், அந்த ஐட்டம் டான்ஸ் போட்டாரு பாருங்க. ஒரு மிக தேர்ந்த கலைஞர் மாதிரி டான்ஸ் ஆடினீங்க. ஏன்னா முன்னாடி இருந்த ஐட்டம் அப்படி பிரமாதமா. ஏண்டா அந்த பாட்டுல சுமாரா அப்படி பண்ணிட்டானே, இந்த பாட்டுல விட்டு கலக்குறானே அப்படின்னு பார்த்தா, முன்னாடி ஆடுற 3 ஐட்டங்கள் சென்டர் ஃபிகர் பார்த்தா எனக்கே ஆடணும் போல தோணுது. அடி பின்றீங்களே. உங்களை ஃபுல்லாவே ஐட்டம் டான்ஸை வச்சே ஒரு கதாநாயகனை உங்களை கொண்டு வந்தோம்னா மிகப்பெரிய பேர் வந்துடும் இவருக்கு. ஏன்னா அவ்வளவு எல்லா பாட்டை விட அந்த பாட்டில் நல்லா ஆடி இருந்தாரா இல்லையா? கரெக்டா? அப்புறம் அதுவும் அந்த பொண்ணு தொட்ட உடனே அந்த டியூன் வேற, அந்த ஒரு லைன் ஸ்லோ பண்ணி அப்படியே மயங்கிற மாதிரி. அப்பா பெரிய ஜித்தனா இருப்ப போல் இருக்குப்பா. உன்னுடைய கால் ஷீட்டை அடுத்த படத்தை கிடைக்கிறது கஷ்டமாயிடும் போல் இருக்கு. இல்லை, மிக சிறப்பா இருந்தது. ஆமா மிக சிறப்பா இருந்தது. அப்ப ஹீரோயினும் ரொம்ப அழகா பாந்தமா. ஹீரோயினை பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டாரு நம்ம பேரரசு. ஏன்னா அவரு நம்ம எதுவும் பேசிடக்கூடாதுன்றதுல தெளிவா அவன் இருப்பான். ஏன்னா சாரு ஹீரோயினை பத்தி பேசிட்ட அப்புறம் நம்மளால பேச முடியாது அப்படின்னு அதை பத்தி மட்டுமே ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப சிறப்பா ரசிச்சிருக்காரு. அது எப்படி முழு படம் பார்க்காம கொஞ்சம் பார்த்தே இந்த அளவுக்கு நீ பேசுறியான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு தம்பி. நீ பயங்கரமா முற்றும் உணர்ந்தவன், முற்றும் தெளிந்தவன். ஆனா உண்மையாவே இந்த பாப்பா நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. நல்ல புதுமுகங்கள்னாலும் நிறைவான புதுமுகங்களாக தெரியாத அளவுக்கு ஒரு நிறைவான முகங்களாக அவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அது மட்டுமல்ல, இயக்குனர் யாருன்னு கேட்டேன், அவர் வரலன்னாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ராஜீவ் வெளிநாட்டிலேயே இருக்காரு. எந்த ஊர் அவரு? ஏய் உனக்கே தெரியாதா? திருநெல்வேலி. இப்ப வெளிநாட்டுக்கு போயிருக்காரா? ஓகே. ராஜீவ் மிக சிறப்பா பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவாளர் சொல்ல வேண்டியதில்லை. அழகா ஒவ்வொரு காட்சியையும் நல்லா நிறைவா பண்ணியிருக்காரு. ஒரு நேர்த்தி இருந்தது. அதாவது போட்டோகிராபிக்ல லைட்டிங் கூட கொஞ்சம் முன்பின்ன இருந்தாலும் அதை கரெக்டா அழகா டியூன் பண்ணி அதை போயிட்டு கரெக்டா டிஐல கரெக்ட் பண்ணி அழகா ஒரு டோன், ஈவன் டோனா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க தம்பி, நீ முன்னாடி இருக்க வேண்டிய ஆளு, பின்னாடி இருக்கக்கூடாது. அப்புறம் ஹீரோயினுக்கு நிறைய ரொம்ப ஷார்ட் எல்லாம் க்ளோஸ் அப்ல எல்லாம் வச்சது சொன்னாரு. அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருந்தது. அவரு சொன்னாரு, நான் ஏதோ ஹீரோயினுக்கு நாங்களே போய்
ஹீரோயினுங்க நான் அடிச்சு விடுவேன். அந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் சிக்கல், எனக்கு கோபம் வந்ததுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த கோபத்தெல்லாம் இப்பெல்லாம் ஒதுக்கி வச்சு, இந்த சங்கத்துக்கு வந்ததுல இருந்து எல்லா உணர்ச்சிகளும் செத்து போச்சு. அப்பெல்லாம் ரொம்ப கோவக்காரன் தம்பி. ஒரு ஷாட் நம்ம சொல்லி சரியா செய்யலன்னா அடுத்தது கத்து, மூணாவது டேக்கு சரியா வரலன்னா அடிதான். அப்படியெல்லாம் இருந்தது. அப்பெல்லாம் அதுக்கு தேவைப்பட்டது. அவங்களும் அதை ஐயோ சாருக்கிட்ட போகணும், கரெக்டா நடிக்கணும். அடுத்த நாள் நீங்க சொல்ற மாதிரி கேமராமேன் போய் கொஞ்சற மாதிரிலாம் நான் கொஞ்சனதே கிடையாது தம்பி. அதெல்லாம் உங்கூட வச்சுக்கோ, அடுத்தவங்ககிட்ட எல்லாம் பேசி. ஏன்னா இவர் அவ்வளவு அழகா காட்டுவார். இப்ப ஒரு ஹீரோயினே முழுசா அழகா, அதாவது எந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸை குறைக்க முடியுமோ குறைச்சி அவங்களுடைய அழகை முழுவதுமாக ரசிக்கக்கூடிய அளவுக்கு படம் எடுக்கக்கூடிய என் தம்பி. நீங்க பாருங்களே, நீங்க சிவகாசி பார்த்துருக்கீங்களா? அதுல எப்படி சீன்ஸு. அது மட்டும் இல்ல, அந்த அவங்க இந்த ஹீரோயின் பேர் என்ன? அசின் இல்ல, இன்னொரு இல்லம்மா, நயன்தாரா. அதை வச்சு என்ன கொடுத்து வச்சாலையா. நாங்கெல்லாம் எடுத்த படம் எல்லாம் எப்படி எடுத்தோம்? ஃபுல்லா சேடையை கட்டிட்டு ஃபுல்லா போத்தி வச்சுதான் எல்லா ஹீரோயினும் என் படத்துல இருப்பாங்க. இவர் அப்படியே படுத்தாரு. பேசுறான் பாரு பேச்சு. அதுல ஏதோ ஒரு நாள் தவறி பம்பரம் விட்டோம், அதையே இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கவித்துவமா எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. பம்பரம் விடுறதுன்றது அது ஒரு பம்பரம் பண்றது ஒரு கட்சியோட சின்னமுங்க. இப்ப அதெல்லாம் தப்பா பேசக்கூடாது. பம்பரம் நம்ம எந்த டைம்ல விட்டோமோ தெரியல, அதுக்கப்புறம் ஒரு கட்சிக்கே சின்னம் ஆயிடுச்சு இல்லையா? கைத்தட்ட வேண்டாமா? இதுக்கு நம்ம விட்ட பம்பரத்தையே ஒரு கட்சிக்கு சின்னமா அறிவிச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன சின்னம் இருக்கு? ராஜன் சரியா சொல்றாரு, பம்பரம் விட்ட இடம் அந்த மாதிரி. எனக்கு முன்னாடியே பம்பரத்தை விட்ட ஒரு டைரக்டர் இருக்காரு. யாராச்சும் தெரியுமா? ராகவேந்திராவில் அதுக்கு அடுத்ததுதான். அது மறைந்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள். அவர் தான் முதல்ல பம்பரம் விட்டாரு. நான் கொஞ்சம் கீழே விட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் ஆம்லெட் போட்டாங்க, திராட்சை தேனு. நீங்க சொன்னீங்களே ராகவேந்தர், திராட்சை பழம், தேனு, ஆப்பிள், அது எல்லாம் ஃப்ரூட் சாலட் எல்லாம் பண்ணாங்க. இறுதியா ஆம்லெட் போட்டாங்க. இது எப்படி ஒரு வளர்ச்சி. அதாவது நம்மளை மட்டும் எல்லாமே தப்பா சொல்லக்கூடாது. ஒருத்தர் பண்றாருன்னா அதை ரசிக்கிறாங்கன்னா அடுத்தவன் பண்ணத்தான் செய்வான். புரியுதா உங்களுக்கு? இப்போ காதல் காட்சிகள்ல இப்படிதான் எடுக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா? ஆனா ஒரு 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 பல காலமா சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு காதல் பாட்டுல என்னென்ன ஹீரோக்கள் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் இடுப்புக்கு அப்படி இப்படி கை வச்ச உடனே தட்டுவான் பாருங்க கைய. ஒரு ஹீரோயின் பிடிக்கவே மாட்டாரு அவரு, கடைசியில் அப்படி பிடிப்பாரு. அந்த இடுப்புக்கு கொஞ்சம் மேல, வயிற்றுக்கு கொஞ்சம் மேல, செஸ்டுக்கு கொஞ்சம் கீழே அந்த கை அப்படி அப்படி வச்ச உடனே அடிப்பான் விசிலு. நாங்களும் சேர்ந்தான் அந்த காலத்துல இல்லையா? அது எதனால வருதுன்னா படம் ஃபுல்லா எதுவுமே செய்ய மாட்டாரு. ஏதோ ஒரு இடத்துல பண்ணும்போது அப்படி. இப்ப படம் ஃபுல்லா ஆரம்பத்துல அதை பண்ண ஆரம்பிச்சதுனால எவனும் கைத்தட்ட மாட்டான். அதனால அழகியல்ங்கிறது அதுதான். முழு படத்திலையும் ஒரு உயர்ந்த ஒரு கதாபாத்திரமா சின்ன கவுண்டர்ல கொண்டாந்து ஒரு இடத்துல லைட்டா அவரு வேணும்னே விடல. அந்த பம்பரத்தை உட வச்சது யாருன்னா ஹீரோயின். யோ நீ தோத்தா நான் விடுவேன், நான் தோத்தா நீ விட்டுக்கா, அப்படிதான் சொல்லுவோம். அதனால அது ஒண்ணும் இப்ப யாருமே வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி எல்லாம் வைக்கல. அது போட்டியில வந்தது, அந்த போட்டியில அந்த பொண்ணு தோத்துருது, அவ்வளவுதான். ஆக
ஒரு காட்சி, காதல் காட்சி ஆகட்டும், ஒரு காதல் கதைகள் ஆகட்டும், அதுல காதல் எப்படி ஆரம்பிக்குது, அந்த காதல் எப்படி வளருது, அந்த காதலுக்குண்டான தடைகள் என்ன, அந்த தடைகளை மீறி அந்த காதல் எப்படி ஜெயிக்குது அல்லது தோக்குது, இதுதான் ஒரு காதல் கதையோட இலக்கணம். சிலது தோக்கலாம், சிலது ஜெயிக்கலாம். தோத்த காதல் ஜெயிச்சதாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, ஜெயிச்ச காதல் கூட தோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த வாழ்க்கையில காதல்னு எடுத்துக்கிட்டோம்னாவே இத்தனை விஷயங்களையும் இது எதை நோக்கி கதை நகர்கிறது இந்த காதல் கதைன்னு எனக்கு தெரியல. இந்த பாடல்களை பார்க்கும்போது ஒரு மெல்லிய உணர்வு ஒன்று த்ரோவுட் இருக்கு. அதை கொஞ்சம் கமர்ஷியலா காலாவா ஹீரோவை குஷிப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறீங்க. எத்தனை படம் நடிக்கிறப்பா? ஃபர்ஸ்ட் படத்திலேயே இந்த கலக்கலை இருக்காது பாருங்க. எனக்கு அந்த ஐட்டம் சாங்க மறக்கவே, ஏன் அவங்களையெல்லாம் ஏன் கூப்பிடல? வந்ததுலேருந்து அவர் அதான் கேட்டுட்டு இருந்தாரு, சார் ஏன் சார் அந்த மற்றவங்க எல்லாம் வரலையா அப்படின்னாரு. யாரு? பேரரசு சார். சரி யாருன்னு கேட்டேன். அப்புறம் பாட்டு போகும்போது தான் தெரிஞ்சு, ஸோ இந்த நடிகைகள்லாம் வரல போல இருக்கு அப்படின்னு. அவங்கெல்லாம் வரலையா? ஏங்க ஹீரோவுக்கு பயந்து வேண்டான்ட்டீங்களா? ஆக ஒரு நல்ல உணர்வோடு ஒரு நல்ல படைப்பாக இந்த சின்ன படமாக இருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாற வேண்டும். அதற்கு எப்பவுமே எங்க பத்திரிகை நண்பர்கள் உங்களை பத்தி எழுதிட்டு இருப்பாங்க, அதுல எல்லாம் சந்தேகமே பட வேண்டாம். இந்த படத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, இன்னையிலிருந்து ரிலீஸ் வரையிலும் டெய்லியும் பத்திரிகைகள்ல இந்த படத்தை பத்தி வந்துகிட்டே இருக்கணும். அது இன்னைக்கோட முடிஞ்சு வச்சுன்னு நீங்க பெட்டி தூக்கிட்டு கர்நாடகா போயிடக்கூடாது. என்ன பண்ணணும், நாளையிலிருந்து டெய்லி ஒரு 5 பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் கொடுத்து இது பண்ணி இந்த மாதிரி நியூஸ் போடுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும், என்ன பிஆர்ஓ சார் இவரை வச்சுக்கிட்டு கரெக்டா இன்னையிலிருந்து ஒரு 10 எப்ப ரிலீஸோ அது வரையிலும் அட்லீஸ்ட் வாரம் இந்த படத்தை பத்தி நியூஸ் வந்தாதான் இந்த மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அதை வெற்றி படமாக்குவது நம் கையில் இல்லை. இது எந்த அளவுக்கு வியாபாரப்படுத்துதல்ல ஒரு வெற்றி இருக்கு, அது போய் ரீச் ஆகி நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளுக்கு இருக்கிற கண்டென்ட் தான் காரணமா இருக்கும். அதுக்கு இசை ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இந்த படத்துக்கு இருக்கு. ஆக இந்த படம் நிச்சயம் வெற்றி பெற வேண்டிய படம் என்று கூறி, அதற்கு எல்லா நெஞ்சங்களும் அதை வாழ்த்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, நானும் வாழ்த்தி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த டீம் மிக வெற்றிகரமாக டீமாக வர வேண்டும் என்று வாழ்த்துவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இப்போது பாடல் வெளியிடப்படுகிறது. அதற்கு முன்பாக திரு முருகன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இதுக்கு முன்பாக கதாநாயகன் நன்றி உரை கூறுகிறார். முருகன் சார் அவர்களுக்கு ஆர் உதயகுமார் சார், பேரரசு அவர்கள் இணைந்து சால்வை அளிக்கிறார். ஆதிக் சிலம்பரசன் அவர்கள் சுருக்கமாக ஒரு வார்த்தை நன்றி உரை கூறுவார். ராஜன் சார் வெளியிட மேடையில் இருக்கும் படத்தின் ஜாக்கவர் தங்க மாஸ்டர் அவர்கள், ஆர் உதயகுமார் அவர்கள், படக்குழுவினர் அனைவரும் இணைந்து பெற்றுக்கொள்கின்றனர்.